ஓகே, ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் சாப்டர் ட்ரக் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ட்ரக் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்மசி இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி ஃபார்மசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மசியை தான் வந்துட்டு ட்ரக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காலலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. இதுவே அந்த ட்ரக் ஹவுஸ் அந்த ஃபார்மசியை மெயின்டைன் பண்ணக்கூடியது, ஆர்கனைஸ் பண்ணக்கூடியது, அந்த ப்ராடக்ட்ஸை ட்ரக்ஸை வந்துட்டு எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வாங்குறாங்க, இந்த மாதிரி அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு ட்ரக் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரக் ஹவுஸ். ஒரு ட்ரக் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, என்னென்ன ஃபங்க்ஷன்? ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ணணும். நம்ம எப்படி பண்ண போகிறோம், நம்மளுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா, நம்மள்ட்ட அதுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிசைன் மேக்கிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட லே அவுட்டு, நம்ம வச்சுருக்க நம்ம ஃபார்மசி கட்ட போகிற இடத்துல அது எந்தெந்த இடத்துல எப்படி மேக் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது. இப்போ நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசிங், ஸ்டாக் எங்கேருந்து வாங்க போகிறோம், எந்த ஹோல்சேலர்கிட்ட வாங்க போகிறோம், எந்தெந்த பிராண்ட் வாங்க போகிறோம், அதெல்லாம். நெக்ஸ்ட் ஸ்டாஃபிங் வந்துட்டு டிஸ்பென்ஸ் பண்ணவங்க கூடவங்க வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுன்னாக்கா அதுக்கு அவங்க அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டைரக்டிங், யார் யாருக்கு என்னென்ன ரோல், யார் யார் எப்படி வேலை செய்யணும், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறது வந்துட்டு டைரக்டிங்கில். அண்ட் கண்ட்ரோலிங், இதெல்லாம் வந்துட்டு தான் என்னது, ஒரு ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட். இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இன்வால்வ்ஸ் ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் மேக்கிங் தி பிஸ்னஸ் எக்கனாமிக்லி. அதாவது இந்த எல்லாமே வந்துட்டு என்னவாக இருக்கணும், நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு எக்கனாமிக்கில் ப்ராஃபிட் தரக்கூடிய வகையில் அமையணும். இதுதான் வந்துட்டு ஆர்கனைசேஷன் ஃபார் ட்ரக் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு, சக்ஸஸ் ஆஃப் ட்ரக் ஸ்டோர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஒரு ட்ரக் ஹவுஸ் வந்துட்டு நம்ம வைக்கிற ஒரு ஃபார்மசி வந்துட்டு அது ப்ராஃபிட்டில் போகுது, அது சக்ஸஸாக நல்லபடியாக நடக்குது அப்படின்றதுக்கு என்னென்ன இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இட்ஸ் லொக்கேஷன் அண்ட் ப்ராப்பர் லேயர் டிசைன். ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வைக்க போகிறோம், அந்த இடத்துல மக்கள் நிறையா வருவாங்களா, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வைக்க போகிறோம்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வர மக்கள் வாங்க முடியுமா, அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம். இல்லை ஒரு ஃபார்மசியே இல்லாத ஒரு ஏரியாவில் போய் வச்சாக்கா அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறோம், ப்ராஃபிட் வரக்கூடிய வகையில் நம்ம வந்து சைட் லொக்கேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட், சவுண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ரெடியாக ஸ்டாக் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு நம்மளுக்கு கேபிட்டல் அமௌண்ட் இருக்கணும். சேம் மேலே பார்த்தோம்ல அதே தான். குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப், ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து ட்ரக்ஸோட சேஃப்டி எல்லாமே வந்துட்டு, இப்போ சப்போஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு வர கஸ்டமர்ஸ் ஏதாவது அந்த ட்ரக்கை பற்றி ஏதாவது டவுட்ஸ் கேட்டாலுமே வந்துட்டு அவங்க கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க நாலேஜபிளாக இருக்கணும். ஹானஸ், சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க், நேர்மையாக இருக்கணும். அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு ப்ராஃபிட் கொண்டுட்டு போகிறதுக்கு, கெயின் ஆகிறதுக்கு அவங்க வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும். நெக்ஸ்ட், பிஹேவியர் அமாங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வித் கஸ்டமர்ஸ். வர கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு பொலைட்டாக பேசணும் இல்லையா, நம்ம அன்பாக பொலைட்டாக பேசினா தான் வந்துட்டு நாளை பின்ன அவங்க ரெகுலராக கடைக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ ட்ரக் ஹவுஸ். ஒரு ட்ரக் ஹவுஸை கட்டுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைட் செலெக்ஷன் ஆஃப் ட்ரக் ஹவுஸ், ஸ்பேஸ் லேஅவுட் ஆஃப் ட்ரக் ஹவுஸ், டிசைன் ஆஃப் ட்ரக் ஹவுஸ். ஒன்றும் இல்லை, சைட் செலெக்ஷன்னா இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபார்மசியை வந்துட்டு நம்ம கட்ட போகிறோம், நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த சைட் செலெக்ஷன் ஆஃப் சைட்டு. இப்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மசியை ஒரு ட்ரக் ஹவுஸை ஓப்பன் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம ஒரு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு டிகிரி இன் ஃபார்மசிஸ்ட் ஆகிட்டு ஸ்டேட் கவுன்சிலில் ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ட்ரக் ஹவுஸ் வைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வைக்கலாம். சரி, ஓகே, நம்மளுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, நம்ம ஒரு ட்ரக் ஹவுஸ் நம்மளே சொந்தமாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சைட் செலெக்ஷனுக்கு போவோம் இல்லையா. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு நம்ம இடம் வாங்கி அந்த இதில் போயிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு நம்ம இப்போ சில பேர்லாம் வந்துட்டு பட்ஜெட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாக்கா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஷாப்பை வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து அவங்க ஃபார்மசியை இது பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு செலெக்ஷன் ஆஃப் சைட்டில் வரும். சரியா? ஃபேக்டர்ஸ் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் சைட் ஆஃப் எ ரீட்டைல் சேல் ட்ரக் ஸ்டோர். ஓகே, ஒரு ரீட்டைல் ட்ரக் ஸ்டோர் வைக்கிறதுக்கு செலெக்ஷன் ஆஃப் சைட்டுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஒரு சைட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மேஜர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபைனான்ஸ், இதுதான் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், சொந்தமாகவே ஒரு இடம் வாங்கி
அதில் ஃபார்மசி கட்டுவோம். இல்லை எங்கள்கிட்ட ஆல்ரெடி இடம் இருக்குது, நான் அந்த இடத்துல கட்டிக்க போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரியும் ஃபார்மசி கட்டலாம். இல்லை என்கிட்ட வந்து பட்ஜெட் லோவாக தான் இருக்குது, என்னால் வந்துட்டு பொருளை வாங்குற அளவுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஆனால் சொந்தமாக கட்டி ஃபார்மசி வைக்கிற அளவுக்கு என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், வாடகைக்கு ஒரு கடை எங்கேயாவது வாடகைக்கு விடுற இடத்துல போய்ட்டு அந்த கடையை நம்ம வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ட்ரக்ஸ் வாங்கி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம அங்கே ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக வரக்கூடிய இடம். சரியா. பாப்புலேஷன் இப்போ வந்துட்டு இப்போ வந்து மெயின் ரோட்டில் இல்லை பப்ளிக்கில் அந்த மாதிரி முக்கியமான சென்டர் பிளேஸ்லலாம் வைக்கும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மக்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுவே வந்துட்டு மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சா அங்கே வந்து சேல்ஸும் ஆகாது, யாரும் வந்து வாங்கவும் மாட்டாங்க. ஸோ நம்மளது வந்து லாஸில் தான் போகும். இது வந்து பாப்புலேஷன் டிபெண்ட் பண்ணி வைக்கிற செலெக்ஷன் ஆஃப் சைட். ஓகேவா. நெக்ஸ்ட் பையிங் ஹேபிட் ஆஃப் பப்ளிக்ஸ் வந்து எந்த இடத்துல நிறையா வாங்குவாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு 2-3 இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மசிஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன ஆகும், இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஏதாவது திடீர்னு உள்ள ஸ்டாக் இல்லையா, சரி டக்குன்னு வந்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி அந்த இடம்லாம் வந்து நிறையா சேல்ஸ் ஆகுறது இருக்கும். அதே போல் இப்போ ஒரு லொக்காலிட்டியில் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ஏதோ இருக்கும்போது அங்கே இருக்க ஃபிசிஷியன் வந்து எந்த பிராண்டை அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்க எந்த டைப் ஆஃப் மெடிசன்ஸ் அதிகமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் இருக்காருன்னா அவர் என்னென்ன மெடிகேஷன்ஸ்லாம் அதிக அளவில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அவர் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து அந்த ஏரியாவில் நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு அதிக அளவில் ப்ராஃபிட் கிடைக்கும். பப்ளிக் எந்த மாதிரி இதை வந்துட்டு எந்த லொக்கேஷனில் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விற்பனை பண்ணுறது. ஓகே. நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இந்த சரௌண்டிங், அதான் டாக்டர்ஸ் எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல். சரியா. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இதுதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு ஃபார்மசி வைக்கிறது மக்களோட மனநிலையை பொறுத்து இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ட்ரக் ஸ்டோர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் தி ஏரியா. இப்போது ஒரு ஏரியாலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு ஒரு 3-4 ஃபார்மசி இருக்குது. அப்போ போய் நம்ம புதுசாக வச்சாக்கா நம்மளது வந்துட்டு கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3-4 ஃபார்மசி இருக்குது, அங்கே ரெகுலராக போகிறவங்களும் இருப்பாங்க. நம்ம திடீர்னுட்டு போனாக்கா நம்மளது சேல் ஆகுறது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஆனால் இதுவே கொஞ்சம் சென்டரான இடம், கொஞ்சம் மெயினான ஏரியான்னும் போது அந்த மாதிரி இடத்துல நம்மளது ஈஸியாக பிக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் லொக்காலிட்டி, ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக், இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் சைட். சரியா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் லேஅவுட் ஃபார் ட்ரக் ஹவுஸ். நீங்கள் வந்துட்டு இப்போ இடத்த வாங்கியாச்சு, ஒரு இதுவும் கட்டலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போது அந்த நீங்கள் கட்டக்கூடிய அந்த பில்டிங் அந்த ஃபார்மசியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் லேஅவுட்டு. அந்த 4 செவத்துக்குள்ளே எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க, டேப்லெட்ஸ் எந்த பக்கம் வைக்க போகிறீங்க, சிரப்ஸ் எந்த பக்கம் வைக்க போகிறீங்க, இல்லை ஓடிசி மெடிக்கேஷன்ஸ் எங்கே வைக்க போகிறீங்க, உங்கள் கம்ப்யூட்டர் எங்கே வைக்க போகிறீங்க, உங்கள் ஃப்ரீசர் எங்கே வைக்க போகிறீங்க, இந்த மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்ஸை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க, அந்த குறிப்பிட்ட இடத்த நீங்கள் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் லேஅவுட். சரியா. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, the layout design is the plain, proper and maximum utilization of the space inside the folder. அதான் அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிற பிளேஸை அதிகபட்சம் உங்களால் எப்படி ப்ராப்பராக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கஸ்டமர்ஸை கவர் பண்ண முடியுது, இல்லை உங்களோட பிஸ்னஸை அதிகப்படுத்த முடியுது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் லேஅவுட். சரியா. There should be a signal interference for the customer. The shop area should be required for the private room and license should be displayed. கண்டிப்பாக நீங்கள் எங்கே எப்படி எதை அரேஞ்ச் பண்ணாலும் சரி, வர கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர்டு அந்த ஃபார்மசி சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, நீங்கள் ஃபார்மசிஸ்ட் தான் அப்படின்றதுக்கு அங்கீகாரமே அந்த சர்டிஃபிகேட் தான். அந்த சர்டிஃபிகேட்டை லேமினேட் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்துட்டு இது பண்ணி கண்டிப்பாக டிஸ்பிளேயில் வச்சுருக்கணும். நார்மலாகவே இப்போவுமே நம்ம எந்த ஃபார்மசி போனாலுமே என்ன இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் ஃபார்மசி சர்டிஃபிகேட் டிஸ்பிளேயில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மேண்டேட்ரியான விஷயம். நீங்கள் எங்கே எப்படி வேணால் உங்களோட அந்த ஃபார்மசியை வந்துட்டு நீங்கள் லேஅவுட் போட்டு எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டுன்றதுக்கான டிஸ்பிளே அங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் ஐடியல் ஃபீச்சர்ஸ் ஃபார் லேஅவுட் டிசைன். இட் ஷுட் பி இன்க்ரீஸ் தி சேல் ஆஃப் ஸ்டோர். அதுதான் நம்ம டிசைன் பண்ணுற வழி, நம்மளோட லேஅவுட் நம்மளோட டிஸ்பிளே பண்ணுற வழி வந்துட்டு எப்படி இருக்கணும், சேலில் வந்து அதிகமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் தரணும், அதிக அளவில் வந்துட்டு நம்மளோட ஃபார்மசி வந்து அதிக அளவில் சேல்ஸ் ஆகணும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம். இட் ஷுட் ஃபேசினேட் லார்ஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். அதான் அதிக அளவில் கஸ்டமர்ஸை வர வைக்கிற விதத்தில் இருக்கணும். இட் ஷுட் டிக்ரீஸ் தி செல்லிங் எக்ஸ்பென்சஸ் டு மினிமம். அதாவது கம்மி லாபத்தில் இருக்க மாதிரி செல் ஆகக்கூடாது. நார்மலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை விட நம்மளோட மார்ஜின் ப்ராஃபிட் வந்துட்டு நமக்கு கிடைக்கணும். அதே போல் அடிக்வேட் என்ட்ரன்ஸ் ஃபார் தி இன்கமிங் குட்ஸ். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ பெரிய லெவலில் பல்காக ஆர்டர் பண்ணிட்டோம்,
உள்ளே கொண்டுட்டு வரணும், பெரிய பெரிய பாக்ஸ்லாம் உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு போதுமான வழி, என்ட்ரன்ஸில் வழி வந்துட்டு டோர் வந்துட்டு இருக்கணும். ரொம்ப குட்டியாக சின்னதாக டோர் வச்சுட்டு இடிச்சல் பிடிச்சலாலாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது. இட் ஷுட் ப்ரொவைட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு டிசைன் ஆஃப் ட்ரக் ஹவுஸ். ஒரு ட்ரக் ஹவுஸ், ஒரு ஃபார்மசி வந்துட்டு எப்படி இருக்கணும்னு ஒரு பேசிக் லே அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபார் இன்கமிங் குட்ஸ். உள்ளே வரக்கூடிய ஸ்டாக் வந்துட்டு ஆர்டர் பண்ண ஸ்டாக்ஸோ இல்லை வந்திருக்க ஹோல்சேல் குட்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஆஃபீஸ் ரூம், ரெஸ்டிங் பிளேஸ், லஞ்சு அந்த மாதிரி ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் ஸ்டாஃப்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டோர் ரூம் ஃபார் ரிசர்வ் ஸ்டாக்கு. எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்துட்டு ஸ்டோர் ரூம் வச்சுக்கிறது. இங்கே வந்துட்டு ஃப்ரீசர் இருக்குது. நெக்ஸ்ட் ஷெல்ஃப்ஸ், ரெண்டு பக்கமும் ஷெல்ஃப்ஸ், ரேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. தென் ஃபோன். இங்கே வந்து டிஸ்பென்சிங் செக்ஷன், கஸ்டமர்ஸ் வெயிட்டிங் ஏரியா. இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் ட்ரக் ஸ்டோருக்கான ஒரு லேஅவுட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ ட்ரக். லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணி இப்போ வந்து ஃபார்மசிஸ்லேயே வந்து நம்ம ட்ரக்ஸ்க்குலாம் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை வந்து ஜூரிஸ்ப்ருடென்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. சில ட்ரக்ஸ்க்குலாம் வந்துட்டு தனித்தனியாக லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. There are various parameters which should be analyzed and evaluated for deciding whether or not community requires a pharmacy. These parameters provide the opportunity for improving services to the community by encouraging the efficient use of skilled staff. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கிற ஒரு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்ச ஒரு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் தான் வந்துட்டு டிஸ்பென்சிங்க்கு நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுதான் அதோட மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீட்டைல் ட்ரக் ஸ்டோருக்கு ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசி வித் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். கண்டிப்பாக ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபார்மசிஸ்ட்டை தான் அப்பாயிண்ட் பண்ணணும். பாஸ்டு டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன். சரியா? டிகிரி இல்லைனா டிப்ளமோ கட்டாயம் முடிச்சிருக்கணும். ஆர் பாஸ்ட் லீஸ்ட் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் அண்ட் possess 4 years experience in handling of drugs. அதே போல் அவங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது 4 வருஷம் டிஸ்பென்சிங் இதில் இருந்திருக்கணும். லீஸ்ட் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன். ஓகே. நெக்ஸ்ட் மேன் பவர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் எ ட்ரக் ஸ்டோர். என்னென்ன டைப் ஆஃப் லேபர்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரக் ஸ்டோருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓனர் ஆர் மேனேஜர். இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோன்னா நம்ம தான் ஓனர் இல்லையா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் சேல்ஸ்மேன் அண்ட் 2 கவுண்டர் சேல்ஸ்மேன். சேல்ஸ்மேன் தான் வந்துட்டு 2 பேர் இல்லை 3 பேர் அவங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2 டெலிவரி பாய்ஸ். இப்போ சப்போஸ் ஆன்லைன் ஆர்டர்ஸோ இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறவங்களாம் வந்துட்டு டெலிவரி பாய்ஸ். அது வந்துட்டு எந்த லொக்காலிட்டியில் நீங்கள் இப்போ சிட்டிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஹோம் டெலிவரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. அந்த மாதிரி இடத்துல வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு 2-3 பேரை வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளர்க்கு அண்ட் 1 பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட். இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் வந்துட்டு அவங்க இப்போ அவங்க வந்து ஃபுல் டைமாக வந்துட்டு அந்த அக்கௌண்டன்ட் வந்துட்டு அங்கே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி இல்லை வேறு எங்கேயாவது ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசி அந்த மாதிரி இருக்கும் போது சப்போஸ் ஏதோ வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி டைமில் வரும்போது அந்த அக்கௌண்டன்ட் வந்துட்டு ஃபுல்லுத்தையும் கிளியர் பண்ணுவார். அப்படி இல்லைனாக்கா ஒரு 6 months 1 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட ஃபுல் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு அவர் கிளியர் பண்ணி செக் பண்ணி எவாலுவேட் பண்ணி கொடுத்துட்டு கூட போவாங்க. ஸோ அது வந்துட்டு பார்ட் டைம் ஃபுல் டைம் அது பேஸ்ட் ஆன் தி ஃபார்மசி. அது அவங்க வந்து எந்த மாதிரி டைப் அப்பாயிண்ட் பண்ணி எப்படி அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்றதை பொறுத்து. டிரைவர் ஃபார் தி வெஹிக்கிள், ஒரு டிரைவர். சரி, ஓகே. இப்போ என்னென்ன லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைசன்ஸ் வந்துட்டு 3 ஃபார்ம், அதாவது ஃபார்ம் 20, ஃபார்ம் 20B, ஃபார்ம் 21. இந்த ஃபார்ம் 20ல் என்னென்னா லைசன்ஸ் டு செல், ஸ்டாக் ஆர் எக்ஸிபிட் ஆர் ஆஃபர் ஃபார் சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூட் ட்ரக்ஸ் பை ரீட்டைல் அதர் தேன் ஷெட்யூல் C and C1 ட்ரக்ஸ். அதாவது இவங்க ரீட்டைல் ஃபார்மசி ரன் பண்ணலாம். ஷெட்யூல் C and C1 ட்ரக்ஸ் தவிர, இந்த 2 டைப் ஆஃப் ட்ரக்ஸை தவிர மீதி ட்ரக்ஸை வந்துட்டு இவங்க சேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்ம் தான் வந்துட்டு ஃபார்ம் 20. அதே தான் வந்துட்டு ஃபார்ம் 20B. இதுலேயும் வந்துட்டு ஷெட்யூல் C and C1 தவிர மீதி ட்ரக்ஸை வந்துட்டு இவங்க சேல் பண்ணிக்கலாம்.
ஃபார்ம் 21ல் வந்துட்டு ஷெட்யூல் சி அண்ட் C1 இந்த ட்ரக்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி சேல் பண்ணலாம். ஷெட்யூல் சினா ஒன்றும் இல்லை, லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்சுலின், ஆன்டிஜன், ஆன்டிபயோட்டிக்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் சி, லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? ஷெட்யூல் சினா என்ன, லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். ஷெட்யூல் C1னா அதர் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து ஃபிஷ் லிவர் ஆயில், லிவர் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் C1ல் வந்துடும். இந்த ஷெட்யூல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஜூரிஸ்ப்ருடென்ஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபார்ம் 19. சரிங்களா? இதில் வந்து இந்த ஃபார்மில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபார்ம் 20. சரிங்களா? இதுதான் ஃபார்ம் 20. இது ஃபார்ம் 21B, ஷெட்யூல் C அண்ட் C1 ட்ரக்ஸ்க்கு. ஓகே, பர்ச்சேசிங்னா என்ன? நம்ம வாங்கக்கூடிய ட்ரக் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேனுஃபேக்சர் கிட்டயா, இல்லை ஹோல்சேலர் கிட்டயா, இல்லை ஏஜென்ட்ஸ் கிட்டயா, இல்லை சப்ளையர்ஸ் கிட்டயா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டயா, இப்போ அது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இதுவா, இல்லை இப்போ ப்ரைவேட் கம்பெனியா, இந்த மாதிரி எங்கே வந்துட்டு நம்ம ஃபார்மசிக்கு தேவையான, நம்ம ட்ரக் ஸ்டோருக்கு தேவையான ட்ரக்ஸையோ இல்லை மீதி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நம்ம வாங்குகிறோமோ அதுதான் வந்துட்டு பர்ச்சேசிங். ஓகேங்களா? நம்ம வாங்கக்கூடிய இடம். Okay, in drugstore management, purchasing refers to acquiring various types of medicines from the external world. அதான். Next, objectives of purchasing. Objectives of purchasing என்னென்னா, ரைட் குவாலிட்டி, நல்ல தரமான பொருள் வாங்கணும், ரைட் குவான்டிட்டி, கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு லாஸ் ஆகாத மாதிரி. இவ்வளோ பொருள் இப்போ ஒரு இந்த மெடிசனில் இது 100 வாங்கினா போதும், இந்த 100 வாங்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு 1 மந்த் நம்மளுக்கு சேல் ஆகும், அந்த நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு 100 ஆர்டர் பண்ண, அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்த கரெக்டான குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ணுறது. ரைட் ப்ரைஸ், நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வந்துட்டு ஒரு சாதா இதை வாங்கிடக்கூடாது. ஸோ அதுக்கான கரெக்ட் ரேட் பார்த்து வாங்கணும், ரைட் டைம் பார்த்து வாங்கணும். ரைட் டைம், இந்த டைமில் இந்த இது வாங்கினாக்கா நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் கரெக்டாக சேல்ஸ் ஆகிடும் அப்படின்றது ரைட் டைம். ரைட் சோர்ஸ், யார்கிட்டேருந்து, எந்த சோர்ஸ் கிட்ட, எந்த இண்டஸ்ட்ரி, எந்த ஹோல்சேலர் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோன்னு. தென் ரைட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சில டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இப்போ சிரப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம கரெக்டான பேக்கேஜ் பண்ணி, கரெக்டாக பேக் பண்ணி, அது வந்துட்டு ஸ்பாயிலேஜ் இல்லாத மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும். நெக்ஸ்ட், பர்ச்சேசிங் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி விச் இஸ் அண்டர்டேக்கன் வித் தி ஃபாலோயிங். எதை பேஸ் பண்ணி இந்த பர்ச்சேசிங் இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அவைலபிலிட்டி ஆஃப் தி ட்ரக்ஸ் அட் தி மினிமம் பாசிபிள் காஸ்ட். ஓகேங்களா? மினிமம் பாசிபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு எனேபிள் ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் process which in turn keeps the production cost in check and thereby maintains the profit level of the pharmacy. ஸோ வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு சேல் ஆகிற மாதிரி இருக்கணும். அது ஸ்டாக் அப்படியே பின்தங்கி நம்மளுக்கு வந்துட்டு அது சேல் ஆகாத மாதிரி வேஸ்ட் ஆகி லாஸில் போயிடக்கூடாது. நம்ம வாங்கக்கூடியது வந்துட்டு நம்ம இப்போ குறிப்பிட்ட லெவல் வாங்கினோன்னா அது சேல் ஆனதுக்கப்புறம் அடுத்த பர்ச்சேஸ்க்கு போகணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ளோ வந்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்கும், நம்மளுக்கு ப்ராஃபிட்லேயும் இருக்கும். எஸ்டாப்ளிஷ் ஆஃப் காரிடால் ரிலேஷன்ஸ் வித் சப்ளையர்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? அக்யூசேஷன் ஆஃப் சப்ளைஸ் அட் தி காஸ்ட் ஆஃப் காம்படிட்டிவ் ரேட்ஸ், கெட்டிங் ப்ரியாரிட்டி ஓவர் அதர்ஸ் இன் சப்ளை ஆஃப் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் டியூரிங் தி ஷார்ட்டேஜ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்ம சப்ளைஸ்க்கோ, நம்ம ஹோல்சேலர்ஸ்க்கோ, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும் போது, இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரக்கோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்குது அப்படின்னும் போது, நம்ம வந்துட்டு அந்த ஹோல்சேலர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வச்சுருக்கும் போது மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு 500 தேவைப்படுது, எல்லா இடத்துலையும் அது டிமாண்டில் இருக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாகி ப்ராஃபிட் வர்றது வாய்ப்பு இல்லையா? நெக்ஸ்ட்டு, கெட்டிங் அட்வான்ஸ் சிக்னல்ஸ் ஃபார் இம்பெண்டிங் ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரக் சப்ளை. நம்மளது ஏதோ வந்துட்டு ஒரு ட்ரக் வந்துட்டு திடீர்னு எதிர்பாராமல் டக்குன்னு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, எங்களுக்கு உடனே இந்த ட்ரக் வேணும் 1 or 2 days அப்படின்னும் போதும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், டைம்லி இன்டிமேஷன் ஆஃப் எனி இனோவேஷன் வித் ரிகார்ட் டு தி சப்ஸ்டியூட் ஆஃப் மெடிசன் currently in use, getting facility of making payments with delay. சம்டைம்ஸ் இல்லை என்கிட்ட இப்போ இல்லை,
நான் வந்துட்டு ஒரு 2 டேஸில் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரினா கூட அந்த அந்த அக்ரிமெண்ட் அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஓகே அப்படின்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்சேலர் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங். ஓகே, பர்ச்சேசிங் அஸ் தி பிகமிங் கோர் காம்பிடென்சி டு firm finding and developing suppliers and bringing expertise that is highly valued by the organization. ஓகேவா, பர்ச்சேஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 50% ஆஃப் தி ரெவன்யூ வந்துட்டு எதுக்கு பர்ச்சேசிங்க்கு தான் வந்துட்டு நம்ம செலவு பண்ணுவோம். சரிங்களா, ஏன்னா 50% வந்துட்டு நம்ம பர்ச்சேசிங்க்கு தான் செலவு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் சப்ளைஸ். செலெக்ஷன் ஆஃப் சப்ளைஸ்னால் என்னென்னா பர்சன் ஹூ இஸ் என்கேஜ்டு வித் தி ஆக்டிவிட்டி ஆஃப் செல்லிங் ஆர் சப்ளைங் தி குட்ஸு. ஒரு அந்த ட்ரக்கு இல்லை இந்த மெடிசினல் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு செல் பண்ணுறதுல இதுவாக இருக்கவங்கள தான் வந்துட்டு நம்ம இதில் இது அவங்கள பற்றி தான் வந்துட்டு இதில் நம்ம பார்க்க போகிறோம். த ப்ரைமரி மோட்டிவ் ஆஃப் ட்ரக் ஸ்டோர் இஸ் டு ப்ராப்பர்லி செலக்ட் அண்ட் மானிட்டர் சப்ளையர் ஃபார் தி சப்ளையர். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய சப்ளையர், அதாவது நம்ம மேனுஃபேக்சர் கிட்டேருந்து நமக்கு வந்து சப்ளை பண்ணுறாரு இல்லையா, அவங்க வந்து கரெக்டான பர்சனாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். யார் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான ரேட்டில் கரெக்டான டைமில் நமக்கு திடீர்னு ஷார்ட்டேஜ் வந்துருச்சுன்னா டக்குன்னு வேணும்னு சொல்கிறப்ப அவங்களால உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்பர் இருக்கிறவங்கள தான் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன்ஸ் தான் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கிரெடிட் இன்ஃபர்மேஷன். கிரெடிட் இன்ஃபர்மேஷனில் என்னென்னா தி சப்ளை ஆஃப் மேனுஃபேக்சர் ரீட்டைல் ஆஃப் எனி ட்ரக் ஷெல் பி அகேன்ஸ்ட் தி கேஷியர் கிரெடிட் மெமோ. அதாவது இப்போ சில ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு சில ட்ரக்ஸு இல்லை சில இண்டஸ்ட்ரீஸ் இல்லை சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரக்கை விற்கும் போது இது எத்தனை ட்ரக்கு எத்தனை இது சில ட்ரக்ஸ்க்கெலாம் வந்துட்டு அது மேண்டேட்ரி அவங்க வந்து நோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துப்பாங்க, அந்த ரீட்டைலரோட நேமு, அட்ரஸ்ஸு, லைசன்ஸ் நம்பரு, அந்த ஷாப் லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க நோட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் மெமோவும் இருக்கும். நேம் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் தி ட்ரக் சப்ளைடு, அதுதான் எந்த ட்ரக்கு எத்தனை குவான்டிட்டி அவங்க சப்ளை பண்ணாங்க, என்னைக்கு சப்ளை பண்ணாங்க, யார் சப்ளை பண்ணா, அந்த செல்லர் நேம் என்ன, எவ்வளோ சப்ளை பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இருக்கும். அதே போல் அந்த ட்ரக்கோட பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, குவான்டிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, டெண்டர். Tender refers to the procedure in which government gives the invitation of bidding the contract of large products and these bids should be submitted within the specific period of time. இது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வந்து சப்போஸ் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரக்கோ இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸில் அதிக அளவில் தேவைப்படுது. அந்த மாதிரி தேவைப்படும் போது அவங்களால ஷார்ட் டைமில் அவங்கள்ட்ட அந்த இது பண்ண முடியாத டைமில் இவங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் போடுவாங்க, இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு இவ்வளோ தேவை, இந்த டைம் பீரியடுக்குள்ளே யார் யாரெல்லாம் கொட்டேஷன் சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரியா, இப்போது அந்த டைம்குள்ளே வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு கொட்டேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த சப்மிட் பண்ணுற கொட்டேஷனில் யாரோடது வந்துட்டு கம்மி ரேட்டில் இருக்குது, எந்த கம்பெனியோடது வந்து கம்மி ரேட்டில் இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு அப்படின்ற கம்பெனியை தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. சரிங்களா, அப்படி கொடுக்கும்போது இந்த கொட்டேஷன் ஃப்ரேம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ப்ரைவேட் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொட்டேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அவங்களுக்கு நஷ்டம் இல்லாதபடி மினிமம் ஆச்சும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும், மினிமம் எஸ்டிமேஷன் வித் தி ப்ராஃபிட். சரிங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு குறைஞ்ச அளவுலையாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லாத மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணக்கூடாது. சரியா, நெக்ஸ்ட்டு இட் ஆல்சோ மீன்ஸ் தி இன்விடேஷன் ஆஃப் bids ஃபார் தி ப்ராஜெக்ட் டு கிவ் அக்செப்டன்ஸ் ஆஃப் தி ஃபார்மல் ஆஃபர் லைக் டேக் ஓவர் பிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டெண்டரை வந்துட்டு 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. சிங்கிள் டெண்டர், க்ளோஸ்டு டெண்டர், ஓப்பன் டெண்டர் அண்ட் குளோபல் டெண்டர். ஓகே, இப்போ இந்த சிங்கிள் டெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபைட் ட்ரக்குக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. சரியா, இப்போ அவங்க கண்டுபிடிச்ச ட்ரக்கு அந்த ட்ரக் வந்து அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது, அவங்க தான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட்டுக்கு இப்போ அந்த ட்ரக் தேவைப்படுது அப்படின்னா இவங்க பேட்டன் ரைட்ஸ் வச்சுருக்கிறதுனால அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் என்னது அவங்களால அந்த ஆஃபரை அந்த ப்ராஜெக்ட் டெண்டரை வந்து கொடுக்க முடியும். ஸோ அவங்க பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் அதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னும் போது அந்த ஒரு கம்பெனிக்கிட்டே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆர்டரை கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்துட்டு சிங்கிள் டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு டெண்டர் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப்
இண்டஸ்ட்ரீஸோ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களே வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரக்கோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ தேவைப்படும் போது அந்த 4-5 பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த இன்டிமேஷன் போகும். இது போல் இந்த ஆர்டர்ஸ் வேணும், இதுக்கு நீங்கள் கொட்டேஷன் சப்மிட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த காம்படிஷன் வந்து அந்த 4-5 பேருக்கு உள்ளே தான் இருக்கும். அவங்களுக்குள்ள யார் லோ காஸ்ட்டில் லோ கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் போகும். இது வந்து க்ளோஸ்டு டெண்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் டெண்டர். ஓப்பன் டெண்டர்னால் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, என்கிட்ட இண்டஸ்ட்ரி இருக்குது, என்னால் இது பண்ணித்தர முடியும் அப்படின்ட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அதுக்கு அந்த கொட்டேஷன் அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களோட கொட்டேஷன் அப்ளை பண்ணலாம். அதிலேருந்து யாரோடது கம்மி ரேட்டில் கொட்டேஷன் இருக்குதோ அவங்களத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் சூஸ் பண்ணி அவங்களத வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் குளோபல் டெண்டர்னால் இதுவே வந்துட்டு இது ஓப்பன் டெண்டர்னால் இந்தியாவுக்குள்ளே நேஷ்னல் வைடில் இருக்கும். இதுவே குளோபல் டெண்டர்னால் ஆல் ஓவர் யார் வேணாலும் அப்ளை பண்ணி கொட்டேஷன் சப்மிட் பண்ணி கான்ட்ராக்டை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட். A contract for goods and services is legally binding agreement between buyer and seller. ஓகே, குறிப்பிட்ட டைமுக்கு ஒர்க் அசைன் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டும் ஒரு ப்ரைவேட் செக்டார் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு நாங்கள் உங்கள் கம்பெனியில் வந்துட்டு இந்த ட்ரக்கை நீங்கள் சப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி டீல் போட்டுட்டு இவங்க வந்துட்டு அதுக்கான பேமெண்ட் கொடுத்துப்பாங்க. இந்த ப்ரைவேட் செக்டாரும் அதுக்கேற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அவங்களோட டியூட்டியை செய்யணும். இதுவே வந்துட்டு இங்கே ட்ரக் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு கான்ட்ராக்ட்னால் என்னென்னா, ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் ஹோல்சேலருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பர்ச்சேசிங் லிங்க் இருக்கு இல்லையா, இவ்வளோ இந்த ப்ராடக்ட்ஸை இவ்வளோ நாளைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி சில பல கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிறது தான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, India has developed some practices to control the price from the period of 1970s. Okay, price determination. Next, the following factors of price determination: purchase price, shipping cost, clearing and custom charge, transportation charge, mark up to cover administrative and other cost. இதெல்லாம் வந்துட்டு price determinationக்கு இருக்கக்கூடிய factors. Next, calculation of retail price for formulation. ஓகே, இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. RP is equal to MC plus CC plus ஓகேவா? இப்போது ஆர்பினா என்னென்னா ரீட்டைல் ப்ரைஸ், எம்சினா மெட்டீரியல் காஸ்ட், சிசினா கன்வர்ஷன் காஸ்ட், பிஎம்னா பேக்கிங் மெட்டீரியல், எம்ஏபினா மேக்ஸிமம் ஃப்ளோபல் போஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? இடி மீன்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி. இந்த ஃபார்முலா வந்துட்டு ரீட்டைல் ப்ரைஸ் ஃபார்முலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆஃப் தி ட்ரக்ஸ். எந்தெந்த ஷெட்யூல் ட்ரக்ஸ் வந்துட்டு என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு ஹோல்சேலராக இருக்கட்டும், ரீட்டைலராக இருக்கட்டும், பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் பர்ச்சேசிங் இதெல்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கோடிஃபிகேஷன். கோடிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, the process of providing codes, symbols and distinct names to the pharmaceutical products. This is done so that the required materials of drugs can be easily and quickly identified in the drug store. அதாவது ஒரு ட்ரக் ஸ்டோர், ஒரு ஃபார்மசியை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு வெரைட்டி ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய எல்லா டிசீஸ்க்கான ட்ரக்ஸும் இருக்கும். அதுக்கான டோசேஜ் ஃபார்ம்ஸ் டேப்லெட்ஸில் இருக்கலாம், இல்லை லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி செமி சாலிட், சாலிட், லிக்விட், இந்த மாதிரி எல்லா டோசேஜ் ஃபார்ம்ஸும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டோசஸும் டிஃப்ரெண்ட், ஒரு டேப்லெட்டுக்கே நிறைய டோசஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நம்மளால் ஒரு கன்சியூமர் இல்லை ஒரு கஸ்டமர் வந்து கேட்கும் போது நம்மளால் டக்குன்னு போய் எடுத்து கொடுக்க முடியும் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கோடிஃபிகேஷன். இது வந்துட்டு எப்படிலாம் இப்போ வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் மெத்தடில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் ஏபிசிடி அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா நியூமரிக்கல் மாடல், இந்த நம்பர்லேருந்து 1லேருந்து 10 வரைக்கும் இந்த ஆல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ், இல்லை இந்த பிராண்ட் நேம்ஸில் இருக்கக்கூடியது இந்த இது, இல்லை இந்த எம்ஜிஸில் இருக்கக்கூடியது இந்த நம்பருக்குள்ளே இருக்குது.
இல்லைனா ஆல்ஃபா நியூமெரிக்கல்னால் A1. ஸோ ஏல இருந்துட்டு இந்த A1னா ஏல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ்லாம் இந்த டோஸில் இருக்கக்கூடியது இந்த ரேக்கு, அந்த மாதிரி நம்மளே வந்துட்டு கோடு வந்துட்டு டிசைட் பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு அந்த ட்ரக் இருக்கிற இடத்துல போய் நம்ம டக்குன்னு எடுத்து டிஸ்பென்சிங்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் கோடிங், அதாவது இந்த இடத்துல வந்துட்டு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துலலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு ஆன்டிஃபங்கல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு லொக்கேஷன் கோடிங். ஃபிக்ஸட் லொக்கேஷன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் தான் வந்துட்டு இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ரேண்டம் லொக்கேஷன் அண்ட் ஜோனல் லொக்கேஷன். நெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ட்ரக் ஸ்டோரேஜ் அண்ட் அதர் ஹாஸ்பிட்டல் சப்ளைஸ். எந்தெந்த ட்ரக்ஸ், சில ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு கம்பல்சரி ஃப்ரீசரில் தான் வைக்கணும், சில ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு லைட் அதிகமாக படாத மாதிரி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த ட்ரக்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, ஹார்ம்ஃபுல் ஆகாமல், அது வந்துட்டு வேறு எதுவும் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்துட்டு அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது. அட் தி சேம் டைம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுமே வந்துட்டு நமக்கு ஈஸியாக போய் எடுக்கிற மாதிரி இருக்கணும், டிஸ்பென்சிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே. தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் ட்ரக் ஸ்டோர் இஸ் டு சேஃப்கார்ட் டிஃப்ரெண்ட் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா. லாஸோ வேஸ்டேஜோ அண்ட் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு ஈஸியாக எடுத்து டக்குன்னு சப்ளை, ரொம்ப டிலே ஆகாமல் டக்குன்னு சப்ளை பண்ணுற மாதிரி அமையக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் ட்ரக் ஸ்டோரேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா, தி ப்ரொசீஜர் ஆஃப் ஹேண்ட்லிங் இன்வென்ட்ரி ஆஃப் மெடிசன்ஸ் drugs so as to fulfill the demand of customers at comparatively low price and with the less amount of investment. குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்க்கு கன்சூமர்ஸ்க்கு எந்த டிலேவும் இல்லாமல் கரெக்டான டைமில் ஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல். சரிங்களா. இன்வென்ட்ரி இஸ் தி ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கெப்ட் ஃபார் சேல்ஸ் ஆர் சர்வீஸ். ஓகேங்களா. இன் யூஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட் த இன்வென்ட்ரி இன்க்ளூட் ஸ்டோர்ஸ் இன்வென்ட்ரி, ஒர்க் இன் ப்ராசஸ் அண்ட் ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸ். அதாவது வந்துட்டு அது ஃபினிஷ்டு ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு ப்ராசஸில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இதை தான் வந்துட்டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்: adequate supply of medicinal goods to consumers. Next, minimizes the changes of shortage. ஓகே, ஷார்ட்டேஜ் இல்லாதபடி அப்பப்போ ஸ்டாக் தீர்ந்தோடனே அதை ரீஃபில் பண்ணி கஸ்டமருக்கு வந்துட்டு டிலே இல்லாமல் அவங்களுக்கு வந்து நீடு வந்துட்டு அப்பப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறது. ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இன் தி ட்ரக் ஸ்டோர். எவ்வளோ ஸ்டாக் வாங்கணும், எவ்வளோ ஸ்டாக் டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டாக் இன்னும் இருக்குது, இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். இட் ஹெல்ப்ஸ் இன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் மெடிக்கல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், ஆப்டிமைசஸ் தி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் டைட் அப் வித் தி இன்வென்ட்ரி ஆஃப் தி ட்ரக் ஸ்டோர். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ கெயின் பண்ணுறோம், எல்லாமே வந்துட்டு ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸ்டோர் இருக்கிறது எல்லாமே. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல்: பெட்டர் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ், continuity of production operations, reduces the risk of loss, protects variation in output, proper utilization of working capital, check on loss of material. ஓகே, இப்போது இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸே வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 2 பின் சிஸ்டம், அப்படி இல்லைனா ஃபிக்ஸட் ஆர்டர் குவான்டிட்டி சிஸ்டம்னு சொல்லலாம். சைக்ளிக் சிஸ்டம் ஆர் ரெப்ளிஷ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பின் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, 2 இது இருக்கும். ஒன்றில் வந்துட்டு என்டையர் ஸ்டாக் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் என்டையர் ஸ்டாக் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பின்னில் வந்துட்டு ரிசர்வ் சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும், இன்னொன்றில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் சேஃப்டி ஸ்டாக் இருக்கும். நெக்ஸ்ட், இந்த சைக்ளிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சைக்ளிக் சிஸ்டம் வந்து ரெப்ளிஷ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்ளிஷ்மெண்ட் சிஸ்டமில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்துட்டு இதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்ளிக்காக வந்துட்டு ரொட்டீனாக வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது வந்துட்டு அவைலபிலிட்டி, கன்சப்ஷன், எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ இன்டேக் எல்லாமே வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி இது பண்ணுறது இந்த சைக்ளிக்கில் வரும். அதாவது 2 பின் சிஸ்டம் அண்ட் சைக்ளிக் சிஸ்டம். இந்த 2 பின் சிஸ்டமை வந்துட்டு ஃபிக்ஸட் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்ளிக் சிஸ்டம் வந்து ரெப்ளிஷ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஏபிசி அனாலிசிஸ், விஇடி அனாலிசிஸ்,
எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQ, லீட் டைம், பஃபர் ஸ்டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த ஏபிசி அனாலிசிஸ் அதை வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஏபிசி அனாலிசிஸில் என்னென்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சுப்பாங்க. ஏ, பி அண்ட் சி. ஏ ஐட்டம், பி ஐட்டம், சி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சுப்பாங்க. இந்த 3 கேட்டகரிலையும் வந்துட்டு ஏ ஐட்டமில் வந்துட்டு கேட்டகரி ஏ ஆஃப் ஏபி கேரிஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ஸ்டாக் ஆஃப் தி ட்ரக்ஸ். அதாவது இதுக்கான பட்ஜெட் வந்து 70% இருக்கும், ஆனால் டோட்டல் இன்வென்ட்ரி வந்து 10% தான் இருக்கும். இது வந்துட்டு 70% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் 10% தான் இன்வென்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? கேட்டகரி பியில் வந்துட்டு 20% பட்ஜெட் இருக்கும், 20% இன்வென்ட்ரி இருக்கும். இது கேட்டகரி பி ஐட்டம்ஸில் இருக்கும். கேட்டகரி சியில் வந்துட்டு 70% இன்வெஸ்ட்ரிஸ் இருக்கும், 10% பட்ஜெட் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த 3 டைப்பு. ஓகே, கேட்டகரி ஏ வந்துட்டு 10% தான் வந்துட்டு அதோட இன்வென்ட்ரி, ஆனால் பட்ஜெட் வந்து 70%. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு ட்ரக்குக்குமே வந்துட்டு ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். பிக்கு வந்துட்டு 20% இன்வென்ட்ரிஸ் அண்ட் 20% பட்ஜெட். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஓகே நார்மலாக மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எங்கே, எப்படி, அதெல்லாம் வந்துட்டு. நெக்ஸ்ட் சி வந்துட்டு 70% இன்வென்ட்ரிஸ் அண்ட் 10% தான் வந்துட்டு பட்ஜெட். இது வந்துட்டு சியில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஏபிசி அனாலிசிஸ்: லேபிள் ஆஃப் கண்ட்ரோல், கேர்ஃபுல் அக்கௌண்டிங், சேஃப்டி டாக்ஸ், குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் ஃபேக்டர், லே அவுட் ஆஃப் ஸ்டோர்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போது ஒரு பெரிய லெவல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் லார்ஜ் குவான்டிட்டியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ரெக்கார்டிங், கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இன்க்ரீஸ் ஸ்டாக் ஆஃப் ட்ரக்ஸ் ஆஃப் கேட்டகரி சி மே லீட் டு டிட்டோரேஷன் அண்ட் obsolescence. ஓகே, மாடிஃபிகேஷன் இன் சம் ஐட்டம்ஸ் ஃபாலிங் இன் கேட்டகரி பி ட்ரக்ஸ் குட் பி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கேட்டகரி பியில் வரக்கூடிய ட்ரக்ஸ் வந்து சில டைம் கேட்டகரி ஏலையோ இல்லை சிலையோ போகிற மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து விஇடி அனாலிசிஸ். விஇடி அனாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை, வி ஃபார் வைட்டல், இ ஃபார் எசென்ஷியல், டி ஃபார் டிசைரபிள். இதே தான். இப்போ ஏபிசியில் 3 கேட்டகரியாக பிரித்து ரொம்ப இது வந்துட்டு ஹை ரேட்டில் கொடுத்து வாங்கக்கூடியதை வந்துட்டு ஏலையும், ஈக்குவலாக நார்மல் இதில் இருக்கக்கூடியது பியும், கம்மி ரேட்டில் கொடுத்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடியதை சிலையும் வச்சுருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வைட்டலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இந்த அட்ரினலின், அமினோஃபிலின், மார்ஃபின், இன்சுலின், இந்த மாதிரி லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் ஹாவ் நோ அதர் சப்ஸ்டியூட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இந்த வைட்டலில் வச்சுப்பாங்க. அதான் இங்கே சொல்கிற மாதிரி வைட்டல் கேட்டகரி கண்டெய்ன்ஸ் ட்ரக்ஸ் தட் ஆர் நெசசரி ஃபார் லைஃப் ஆஃப் தி பேஷண்ட் அண்ட் நீட்ஸ் டு பி ப்ரெசென்ட் ஆல் டைம் இன் தி ஹாஸ்பிட்டல். எப்போவுமே ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டலில் இது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எப்போவுமே வந்துட்டு அது ஸ்டாக் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் எக்ஸாம்பிள் அட்ரினலின், இன்சுலின், டெக்ஸ்ட்ரோஸ், அமினோஃபிலின் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியலில் வந்துட்டு என்னென்னா, these are unavoidable for the normal and which are effective against less severe forms of illness. ஓகேங்க. The essential category contains medicine which are comparatively less crucial and kept in hospital under this group. ஓகே, அர்ஜென்சி ஸ்டாக் தான். எப்போ திடீர்னு ஏதோ ஒரு டைப் ஆஃப் இல்னஸ், சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இல்னஸ் ஏதோ வந்துட்டு ஒரு திடீர்னு எமர்ஜென்சி ஆகிடுச்சு, திடீர்னு கூட்டிகிட்டு வரும்போது எமர்ஜென்சி பேஷண்ட் கூட்டிட்டு அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு எப்போவுமே எசென்ஷியல் ஐட்டம்ஸாக வந்துட்டு ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு டைக்ளோஃபினாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிசைரபிள் ஐட்டம்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நாட் டூ இம்பார்ட்டன்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் ஃபார் மைனஸ் ஆர் செல்ஃப் லிமிட்டிங். இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு இல்லை, சின்னதாக இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு டிசைரபிள். சரியா? வைட்டல்னால் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் சேவிங், இது எசென்ஷியல்னால் வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணக்கூடியது, டீனா வந்துட்டு டிசைரபிள் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை, இது வந்து ஷார்ட்டேஜ் ஆனாலும் இது சப்போஸ் இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, ஸ்டாக் இல்லைனா கூட அது ஒன்றும் பெரிய லெவலில் இதுவாகாது. ஓகேவா? இது வந்துட்டு விஇடி அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா பர்ச்சேஸ் டு மினிமைஸ் இன்வென்ட்ரி காஸ்ட் சச் ஆஸ் ஹோல்டிங் காஸ்ட், ஷார்ட்டேஜ் காஸ்ட் அண்ட் ஆர்டர் காஸ்ட். நம்ம வாங்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்துட்டு
மினிமம் இன்வென்ட்ரி காஸ்ட்டில் இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. Q is equal to root of 2DS/H. Qனாக்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, Dனா டிமாண்ட் இன் யூனிட்ஸ், Sனா ஆர்டர் காஸ்ட், Hனா ஹோல்டிங் காஸ்ட். ஆர்டர் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் ஆர்டர். ஹோல்டிங் காஸ்ட்னா per யூனிட் per இயர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ட்ரக்ஸ் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 100 ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இந்த 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போதே நம்ம இன்னொரு 100 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாக் அது வந்து அப்படியே நின்றோம். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வாங்கினா அது மேலும் மேலும் லாஸு. ஸோ இந்த 100 ஸ்டாக்ஸ் போகிறதுக்கு ஒரு 3 months ஆகுது அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு 95 இல்லை 98 ஸ்டாக் வரும்போது நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் போடலாம். சரிங்களா? ஸோ நம்ம அந்த 95 இல்லை 98 கிட்ட வரும்போது நெக்ஸ்ட் ஆர்டர் போடும்போது இந்த மீதி இருக்கிறது சேல் ஆகிறதுக்குள்ளே நம்மளோட புது ஆர்டர் வந்துடும். நெக்ஸ்ட் அந்த புது ஆர்டர் வந்துட்டு நம்ம திரும்ப ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்மளுக்கு லாஸும் வராது, ஸோ நம்மளோட ப்ராஃபிட்டும் வந்துட்டு இதுவாகாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது தான் வந்துட்டு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் லீட் டைம். தி ஆவரேஜ் டைம் பீரியட் பிட்வீன் பிளேசிங் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மெடிசன் அண்ட் ரெசிப்ட் ஆஃப் மெடிசன் இஸ் கால்ட் லீட் டைம். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே இருக்கிற குறிப்பிட்ட டைம் தான் வந்துட்டு லீட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேஃப்டி ஸ்டாக்ஸ் ஆர் பஃபர் ஸ்டாக்ஸ். சேஃப்டி ஸ்டாக் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் பஃபர் ஸ்டாக். Make sure they don't run out of stock on something. Buffer stock is used in emergency to meet unforeseen demands. In other words, it refers to the minimum quantity of a particular item which must be kept in stores for all time. அதாவது ஸ்டாக் சில ட்ரக்ஸில் வந்து எப்போ திடீர்னு எமர்ஜென்சி தேவைப்படும்னு தெரியாது. ஸோ நம்ம அதை ஃபுல்லாக இது பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டாக் இருந்துக்கிட்டே ஸ்டாக் இருக்கும் போதே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆர்டர் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி சேஃப்டிக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வச்சுருக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த பஃபர் ஸ்டாக் ஆர் சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பஃபர் ஸ்டாக்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மேக்ஸிமம் கன்சம்ஷன் ரேட் டிவைடட் பை டே ஆவரேஜ் மைனஸ் கன்சம்ஷன் ரேட், ஓகேவா, இன்டூ லீட் டைம். இதுதான் வந்துட்டு இந்த சேஃப்டி ஸ்டாக்ஸ் அண்ட் பஃபர் ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகே, ஸ்கேர்ப் அண்ட் சர்ப்ளஸ் டிஸ்போசபிள். இப்போ ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு வேஸ்டேஜாக கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதுதான் வந்துட்டு இந்த ஸ்க்ராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா, இப்போ வந்து ஒரு டேப்லெட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் கொஞ்சம் கிரானியூல்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் ஆகிடும். இது மூலயமா உங்களுக்கு பெரிய அவங்க வந்துட்டு ரிட்டன் யூஸ் பண்ணி அது வந்துட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.